ஹalleluya, praise the Lord. உங்கள் யாவரையும் இயேசு கிறிஸ்து நாமத்தில் இந்த காலவேளையிலே வாழ்த்துகிறேன். பிரியமானவர்களே, ஆசீர்வாதமான மன்னா என்ற தேவனுடைய வார்த்தையின் மூலமாய் உங்களை சந்திப்பதிலே மகிழ்ச்சி அடைகிறேன். கர்த்தர் வாக்கு மாறாதவர், ஒவ்வொன்று நாளும் தேவனுடைய வார்த்தையின் வழியாக உங்களை ஆசீர்வதிக்க போதுமானவராய் இருக்கிறார். என்னுடைய சூழ்நிலைகளை கண்டு எல்லா காரியங்கள் உங்களுக்கு விரோதமாக இருந்தாலும், இதுவரைக்கும் காணப்படுகிற தடைகள் எவ்வளவு இருந்தாலும், இந்த நாளிலிருந்து உங்களை கர்த்தர் விடுவிக்க ஆசீர்வதிக்க போதுமானவராய் இருக்கிறார். இது வெறும் வார்த்தை அல்ல, இந்த வார்த்தை நிறைவேறுதலாய் இருக்கிறது. அல்லேலூயா. உங்களுக்காக ஒரு தீர்க்கமான வார்த்தையை கர்த்தர் பேசி உங்களை ஆசீர்வதிக்க போகிறார். 119 சங்கீதம் 170 வாசித்து பாருங்கள். என் விண்ணப்பம் உமது சந்நிதியில் வருவதாக, உமது வார்த்தையின்படி என்னை விடுவித்தருளும். ஹalleluya. கர்த்தர் விடுதலை தருகிறவர். பிரியமானவர்களே, 430 வருஷத்தின் அடிமைத்தனத்திலிருந்து கர்த்தர் தமது வார்த்தையின்படி ஆபிரகாமுக்கிட்ட ஆணை, ஆபிரகாமுக்கு கொடுத்த வாக்குத்தத்தத்தின்படி கர்த்தர் விடுவித்தார். ஜனங்களை திரளாய் வெளியே கொண்டு வந்தார். 105 சங்கீதம் 19-20 சொல்லுகிறது, யோசேப்பை தமது வார்த்தையின் வழியே புடமிட்டது மாத்திரமல்ல, ஆள் அனுப்பி விடுவித்தார். 13 வருஷத்தினுடைய சிறையிருப்பு, போராட்டம், பிரச்சனை, துக்கம், பாடுகளிலே தரிசனம் நிறைவேற, தேவ திட்டம் நிறைவேற ஒரு விடுதலை தேவன் கட்டளையிட்டார் அவர் வார்த்தையின் வழியாக. கவலைப்படாதிருங்கள், இன்றைக்கும் கூட உங்களுக்கு ஒரு வார்த்தை தேவன் வைத்திருக்கிறார், ஒரு விடுதலை வைத்திருக்கிறார். காரணம், உங்கள் மேல் தேவனுடைய திட்டம், தரிசனம், உங்கள் குடும்பத்தின் மேல், பிள்ளைகள் மேல் தேவனுடைய திட்டம், தரிசனம், அவருடைய நோக்கம் இருக்கிறது. அவருடைய நோக்கம் இல்லாமல் உங்களுக்கு பிரச்சனை வருவதில்லை. எவ்வளோ பாடுகளை நீங்கள் கடந்து வந்திருக்கலாம், எவ்வளோ போராட்டத்துக்குள் கடந்து போய்கொண்டிருக்கலாம், எத்தனையோ சூழ்நிலைகள் உங்களுக்கு தடையாய் விரோதமாய் இருக்கலாம். எல்லாமே தேவனுடைய திட்டத்துக்கு நிறைவேறுதலாய் மாறும். ஹalleluya, ஹalleluya. ஒரு விடுதலைக்கு நேராக உங்களை கொண்டு வருகிறார். பாருங்கள், அப்போஸ்தலனாகிய பவுலும் சீலாவும் சிறைச்சாலையிலே இருந்த பொழுது நடுராத்திரியில் ஒரு விடுதலைக்கு நேராய் பாட வைத்தார், துதிக்க வைத்தார். முடியாத நிலைமை, அநேக காயங்கள், வேதனைகள். அதே போலதான் இன்றைக்கும் தேவன் ஒரு விடுதலைக்காக நம்மை ஜெபிக்க வைப்பார், நம்மை துதிக்க வைப்பார், உபவாசிக்க வைப்பார். நாம் அதில் எந்த சூழ்நிலையும் அதை ஏற்றுக்கொள்ளும் பொழுது வேதம் சொல்லுகிறது, அவர்களை விடுதலை ஆக்கினார். அவர்களோடு கூட அத்தனை பேருக்கும், எல்லாருக்கும் விடுதலை கிடைத்ததாம். அது மாத்திரமல்ல, லூக்கா 13 அதிகாரம் 10, 11, 12, 13 18 வருஷம் கூனியான ஒரு பெண்ணுக்கு தமது வார்த்தையினாலே விடுதலை கொடுத்தார். இவன் பலவீனத்திலிருந்து நீ விடுவிக்கப்பட்டாய் என்று சொன்ன உடனே, கையை வைத்த உடனே ஒரு அற்புதம் நடந்தது. அவள் விடுவிக்கப்பட்டால். பாருங்கள், நீங்கள் எந்த போராட்டத்தில் இருந்தாலும், எந்த பிரச்சனை, எந்த பிசாசின் பிடியில் இருந்தாலும், எந்த பாவ பிடியில் இருந்தாலும், நீங்கள் சொல்லுங்க, ஆண்டவரே என்னை விடுவித்தரலும். ஒருவேளை உங்கள் பிள்ளைகள், கணவன், மனைவி, உங்கள் வாழ்க்கையில ஏதோ ஒரு பாவ போராட்டம், ஏதோ விட முடியாத பழக்க வழக்கங்கள், ஏதோ ஒரு பிசாசினுடைய காரியங்கள், தேவனுக்கு பிரியமில்லாத, சித்தமில்லாத கட்டப்பட்டிருக்கிற சூழ்நிலைகள், இதிலிருந்தெல்லாம் என்னை விடுவேன் என்று சொல்லி ஒரு விண்ணப்பத்தை தேவ சந்நிதியில் ஏறிடுங்கள். இப்பொழுது தேவன் உங்களுக்கு ஒரு விடுதலை கட்டளிட போகிறார். நேற்று இரவு வரைக்கும் இருந்த சூழ்நிலை, இந்த காலம் வரைக்கும் இருந்த சூழ்நிலை, கர்த்தர் தலைகளை மாற்றுவார். நீங்கள் விடுதலை பெறுவீர்கள். கர்த்தர் உங்களுக்கு ஒரு விடுதலை கொடுக்கிற நாள் இதுவே, நேரம் இதுவே. கண்களை மூடி இப்பொழுது விசுவாசத்தோடு ஆண்டவர் நோக்கி பார்ப்போம். நீங்கள் கேளுங்கள், எங்க பிள்ளைகளை விடுவீங்கப்பா, என் வாழ்க்கையை விடுவீங்க, என்னுடைய வேலை ஸ்தலத்தில் சில பிரச்சனை, சில குடும்ப பிரச்சனை, சில கடன் பிரச்சனை விடுவீங்கப்பா, என்னுடைய வாழ்க்கை, ஆவிக்குரிய வாழ்க்கையில, ஊழியத்தில் சில பிரச்சனை என்னை விடுவீங்கப்பான்னு சொல்லி ஆண்டவர் சந்நிதியிலே உங்கள் விண்ணப்பம் வருவதாக. கண்களை மூடுவோம். பரலோக பிதாவே, உடைய வார்த்தையின்படி விடுவித்தருளும் என்ற விண்ணப்பத்தின்படியே நீர் செய்கிற தேவனாய் எங்களுக்கு வெளிப்பட்டதற்காய் நன்றி. இந்த காலை வேளையில ஜெபிக்கிற அத்தனை பேருடைய வாழ்க்கையிலும் உமது வார்த்தை ஒரு விடுதலை அனுப்பும்படி. எவ்வளவு சிறையிருப்பு, எவ்வளவு துக்கம், எவ்வளவு கண்ணீர், எவ்வளவு பாடு, எத்தனை கொடூரமான வியாதி, பலவீன, வலி, வேதனைகள், தனிமை, ஆண்டவரே சிறை இருப்பு, இப்படி பலவிதத்தில் பிசாசுடைய போராட்டங்கள், கடன் பிரச்சனைகள் என்று பலவிதத்தில் மீள முடியாத, வெளியே வர முடியாத பாவ கட்டுகள், பாவ பழக்க வழக்கங்கள், எல்லா பின்மாற்றங்கள், இவற்றிலிருந்து தேவன் விடுவிக்கும்படி ஜெபிக்கிறேன். இப்பொழுது தங்களை ஒப்புக் கொடுக்கிற அத்தனை பேர் பாவத்தை மன்னித்து பரிசுத்தப்படுத்தும், உமக்காக ஜீவிக்க ஆண்டவரே விடுதலை கட்டளையிடும்படி ஜெபிக்கிறேன். பிசாசு கட்டி வைத்திருக்கிற ஒவ்வொரு
வாழ்க்கை பகுதிகளும் கர்த்தர் விடுவித்தருளும். உமது நாமம் மகிமைப்பட உம்முடைய வார்த்தை அனுப்பி விடுதலையாக்கும், சுகமாக்கும், அற்புதம் நடக்கட்டும். இந்த நிமிஷத்திலிருந்து ஒவ்வொருத்தருடைய விண்ணப்பம் உம்முடைய சந்நிதியில் வருவதாக உம்முடைய வார்த்தையின்படி நீர் விடுவித்தருளும் என்று இயேசுவின் நாமத்தில் நான் ஜெபிக்கிறேன். நீர் அப்படி செய்வதற்காக நன்றி, நன்றி, நன்றி. இயேசு கிறிஸ்துவின் மூலம் ஜெபித்து அர்ப்பணிக்கிறோம், நன்றி செலுத்துகிறோம் ஜீவனுள்ள நல்ல பிதாவே. ஆமென், ஆமென், ஆமென். God bless you. மனம் கலங்காதிருங்கள், கர்த்தர் விடுவிப்பார். ஆமென்.